பரபரப்பான ஒரு சூழ்நிலை, ஒரு தேர்தல் கூட்டணி. இந்த சமயத்துல திமுகவோட கூட்டணி அமைச்சிருக்காங்க. அது உங்களுடைய கருத்து? இந்த தேர்தல் களம் கண்டிப்பா 26 ஒரு மக்களுக்கான களமாக தான் நாங்கள் பார்க்குறோம். அதாவது எல்லா கட்சிகளும் அவங்களுக்கு தேவை எதுவோ அதை எல்லார்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இவங்க தேமுதிக அவங்க போன முறையே திரு எடப்பாடி கிட்ட ரொம்ப எதிர்பார்த்தாங்க. அது கிடைக்காதனால தான் வெளியில் வந்தாங்க. இப்போ கிடைச்சிருக்கிறதுனால இந்த பக்கம் போயிருக்கிறாங்க. இது ஏற்கனவே அவங்களுடைய ஆழ் மனதில் இருந்தது. இல்லை, அவங்க கட்சியோட நிலைப்பாடு ஒரு அவங்க இந்த கட்சியை வளர்த்தெடுக்கணுங்கிறதுக்கு கேப்டன் மறைவுக்கு பிறகு அவங்க ரொம்ப டீப்பாக சுதீஷுக்கு ரொம்ப ட்ரை பண்ணி எம்பி போஸ்ட் கேட்டுட்டு இருந்தாங்க. அது கிடைக்கல. அவங்க ஓப்பனாகவே சொன்னாங்க இல்லையா, கொடுக்கல, நாங்கள் எதிர்பார்த்தோம், கொடுக்கலன்ற வருத்தத்தையும் தெரிவித்தாங்க. அது ஒன்று. இன்னைக்கு அவங்க கூட்டணி அங்கே திமுகவில் பலமாக இருக்கும்னு சொல்லி அவங்க போகிறாங்க. இல்லை, அது எனக்கு தெரியல. அதாவது இப்போ பொதுவாக இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இன்னைக்கு 2 கட்சிகள், 2 திராவிட கட்சிகள் இந்த கூட்டணி அந்த கூட்டணின்னு என்டிஏ கூட்டணி பிளஸ் டிஎம்கே கூட்டணின்னு இருக்குது. அந்த அடிப்படையில் இங்கே அவங்களுக்கு வருத்தம் இருக்கிறதுனால அந்த பக்கம் போயிருக்கிறாங்கன்னு நான் நினைக்கிறேன். சீட்டு கொடுக்காதனாலையும் ஒரு காரணமா இருக்கு. அது மட்டுமே காரணம் சொல்ல முடியாது. இல்ல, மற்ற காரணங்களையும் அவர் பார்த்திருக்கலாம். அவங்களோட வாக்கு வங்கி அப்படின்ற பட்சத்துல எல்லா கட்சியும் யோசிப்பாங்க இல்லைங்களா, இவங்கள்ட்ட எவ்வளவு வாக்கு வங்கி இருக்கு, இதனால நமக்கு என்ன ஒரு சாதகம் கிடைக்கும். ஆனா அவங்க வாக்கு வங்கி மிக மிக குறைவு அப்படின்றது ஒரு அழுத்தம் இருக்கு. அவங்களுக்கு அதாவது இந்த சூழ்நிலை எல்லாருமே ஒரு ஓட்டு கூட முக்கியம். யாரு நீங்க எவ்வளவு பெரிய கட்சியா இருந்தாலும் சரி, அது என்டிஏ கூட்டணியா இருந்தாலும் எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி, ஒரு ஓட்டு போனாலும் இப்போ 5 ஓட்டுல தோத்தவங்களாம் இருக்கிறாங்க. அதனால யாரையும் ஓட்டை விட்டு கொடுக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதை பயன்படுத்திக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி சீட்டுகளை பேசுறதும் பண்றதும் இன்னைக்கு இயல்பான ஒண்ணு தானே. ஆரம்பிக்க போறாங்க. எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு எம்பிக்கு 6 சீட்டு, நாங்க 2 எம்பி சீட்டு கேட்போம், 12 சீட்டு வரைக்கும் கேட்போம். அது அந்த நெகோசியேஷன் வரல நமக்கு. ஏன்னா எப்போ ஆரம்பிக்கிறோமோ அப்பதான் பண்ணுவாங்க. இப்போ கூடிய விரைவில் இந்த வாரத்துல இருந்து அநேகமாக ஆரம்பிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா நாங்க மினிமம் 6 எதிர்பார்ப்போம். களத்தில் இருக்கான்னு கேக்குறீங்க. கண்டிப்பா இல்லைன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனா என்ன பர்சன்டேஜ்ங்கிறது ரியல் ஓட்டுக்கு வரும்போது தான் நமக்கு தெரியும். ஆமா, அதாவது எல்லா அரசியல் கட்சியுமே ஒரு களத்துக்கு வர்றவங்க யாரும் தான் தோத்து போயிருவோன்னு வரமாட்டாங்க. ஒரு பரீட்சை எழுதும் போது கண்டிப்பா ஜெயிப்போன்ற நம்பிக்கையோடு தான் எழுதுவாங்க. இப்போ எங்களை கேட்டாலும் நாங்க சொல்லுவோம் 234 தொகுதி நாங்க நிக்கிறோம்னு சொல்லுவோம். அது அவர் சொல்றது அவருடைய உரிமை, அவரது தப்பு ஒன்றும் கிடையாது. பட் யதார்த்தம் என்பது களம் இந்த 26 தேர்தலுக்கு பின்னால அவர் என்ன மாதிரியான கூட்டணி அமைக்கிறார், என்ன யூகம் அமைக்கிறாரு, மக்கள் நல பணியில எவ்வளவு இறங்கி பண்ண போறாருன்றத 26க்கு அப்புறம் தான் தெரியும்.